வணக்கம். ஹியூமன் ரைட்ஸ் நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக. இந்திய கூட்டுறவு கடன் சங்கத்தின் வருடாந்திர பொதுக்குழு கூட்டம் உறுப்பினர்களின் வலிமை மற்றும் நம்பிக்கையை வலுப்படுத்துகிறது. பெங்களூருவில் உள்ள சவுத் அவென்யூ மைதானத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் 5 மாநிலங்கள் மற்றும் 2 யூனியன் பிரதேசங்களில் இருந்து 12,000 பங்கேற்பாளர்கள் பங்கேற்றனர். ICCSL நாட்டின் மிகப்பெரிய கூட்டுறவு கூட்டத்திற்கான இடத்தை தயார் செய்துள்ளது. 2024 முதல் 25 வரை ஆம் ஆண்டிற்கான புள்ளிவிவரங்கள் மற்றும் 2025 முதல் 26 வரை ஆம் ஆண்டிற்கான திட்டங்கள் கர்நாடக அரசின் கூட்டுறவு சங்கங்களின் சட்டப்பிரிவு இணைப்பதிவாளர் சுரேஷ் கவுடாவால் தொடங்கி வைக்கப்பட்ட வருடாந்திர பொதுக்குழு கூட்டத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. கூட்டத்தில் விவாதிக்கப்பட்ட 7 நிகழ்ச்சி நிரல்களும் பங்குதாரர்களால் உற்சாகமாக நிறைவேற்றப்பட்டன. ICCSL தலைவர் டாக்டர் சோஜன் வி. அவிராசனின் பதில் உரை பார்வையாளர்களால் கைதட்டலுடன் பெறப்பட்டது. 2024 முதல் 25 வரை ஆம் ஆண்டில் சங்கம் 10 லட்சம் கூட்டாளிகளின் சாதனையை எட்டியது. நாட்டில் வேறு எந்த கடன் சங்கமும் இந்த சாதனையை அடைய முடியவில்லை என்று அவர் கூறினார். சங்கத்தில் 1500 அலுவலக ஊழியர்கள் உள்ளனர். கடந்த ஆண்டு 1800 பைசா கோடியை முன்கூட்டிய தொகையை சமுதாயம் செலுத்த முடிந்ததை பெருமையாக கருதுவதாக அவர் கூறினார். ICCSL தனது கூட்டாளிகளின் நம்பிக்கையை பலப்படுத்திய மற்றும் தலைமுறைகளுக்கு நிழலாடிய கொடியாக பரவி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக வட இந்தியாவிலும் செயல்பாடுகள் விரிவுபடுத்தப்படும். மகாராஷ்டிரா, குஜராத், கோவா, மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் மற்றும் டாமன் டியூ ஆகிய மாநிலங்களுக்கு சங்கம் விரிவடையும் என்று தலைவர் கூறினார். சொசைட்டியின் கீழ் வர்கலாவில் அதிநவீன திருமண மண்டபம் திறக்க தயாராக உள்ளது. ICCSL இந்த பதவியேற்பு விழாவை அதன் பங்காளிகளின் சந்திப்பு இடமாக மாற்றும் என்றும் தலைவர் கூறினார். கசார்க்கில் 100 ஏக்கர் டவுன்ஷிப் மேம்பாடு, வதோதராவில் பிளாட் திட்டம் மற்றும் கொல்லம் கிளை அருகே சூப்பர் ஷாப்பி திட்டம் அனைத்தும் வேகமாக நடந்து வருவதாக அவர் தெரிவித்தார். தலைவரின் பேச்சுக்கு கூட்டாளிகள் பலத்த கரவொலி எழுப்பினர். சமூக அர்ப்பணிப்புள்ள சமூகம் நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்லும் புதிய தலைமுறை இளைஞர்களை உருவாக்க பாடுபடுகிறது. இதனாலேயே ICCS கல்லூரி மற்றும் அனந்தா IAS அகாடமியில் உறுப்பினர்களின் குழந்தைகளுக்கு 50% உதவித்தொகையும் கூட்டாளிகளால் பரிந்துரைக்கப்படும் மாணவர்களுக்கு ICCS கல்லூரிக்கான கட்டணமும் வழங்கப்படுகிறது. ISAS 5000 மாணவர்களுக்கு சங்கம் 5 கோடி உதவித்தொகை வழங்குவதாக தலைவர் தெரிவித்தார். இந்த சமுதாயத்தை முதலீடு செய்த யாரும் ஏமாறவில்லை. ICCS வருமான வரித்துறையால் சோதனை நடத்தியபோது சிலர் சொதேடியை பணி நீக்கம் செய்தனர். அங்கிருந்து மீண்டும் பீனிக்ஸ் பறவை போல் எழுந்தது. தனது கூட்டாளிகள் அளித்த ஆதரவாலும் பிரார்த்தனையாலும் தான் இன்று நிற்கிறேன் என்று கூறினார். அவிராசன் தெரிவித்தார். ஆண்டு பொதுக்குழு கூட்டத்தில் ICCSL நிர்வாக இயக்குநர் வெங்கடராமனா, பொது மேலாளர் நிதின் குமார் ஜா, செயல் தலைமை நிர்வாக அதிகாரி மீனி ஜான், துணை பொது மேலாளர்கள் கோவிந்த் குமார் டி, விசன் மண்டலம் மண்டல இயக்குனர் மகாதேவா, முதுநிலை ஆலோசனை அலுவலர்கள் ஜோஸ் கே. ஹரிதாஸ், கமலானந்தன், நாகராஜயா ஆகியோர் பேசினர். மாவட்ட செய்தியாளர் கிறிஸ்டி. ചരിത്രത്തില് ഇന്ത്യ രാജ്യത്ത് CRCSന്റെ അണ്ടറിൽ രജിസ്റ്റർ ചെയ്ത മറ്റൊരു സൊസൈറ്റിക്കും ഇന്ന് വരെ സാധിച്ചിട്ടില്ല എന്നാണ് എനിക്ക് ഈ അവസരത്തിൽ പറയാനുള്ളത്. வந்திருக்கும் அனைவருக்கும் நம்மளுடைய இந்தியன் கோஆபரேட்டிவ் சொசைட்டியுடைய வணக்கத்தை உரித்தாக்கிக் கொண்டு நம்முடைய ICCSL நிறுவனத்தினுடைய நிரந்தர சேர்மேன் மிஸ்டர் டாக்டர் சோஜன் அவரேச்சான் அவர்களே, நம்முடைய MD வெங்கட்ரமணா சார் அவர்களே, நம்முடைய AGM நிதின் ஜா சார் அவர்களே, நம்முடைய DGM மோகன் நாய் சார் அவர்களே, DGM ஜானி சார் அவர்களே, என்னுடைய மேடையில் வீட்டிற்கும் அனைவருக்கும் சிற்றூரி போகிறே. இந்த சொசைட்டியானது நான் சேரும் பொழுது அது Are you
எல்லாம் இது வச்சுட்டு வீட்டில் போய் தூங்கிடலாம். வச்சு வேலையெல்லாம் ஒன்றும் செய்ய வேண்டாம். ஒன்றும் फुल फोटोग्राफर आया सर ना रिपोर्टर फोटोग्राफर फोटोग्राफर